ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 28/11 ஸ்டெனோடைபிஸ்க்கு ஓவரால் என்னென்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் ஸோ எந்த க்ரைட்டீரியாவுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஜென்ரலில் எதெல்லாம் இருக்குது, அது போக அவங்கவுங்க கம்யூனிட்டியில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நேற்றே வந்து கேட்டிருந்தேன், அதாவது ஸ்பெஷல் க்ரைட்டீரியாவில் இருக்கவங்கள அந்த சீட்ஸை வந்து ஜென்ரல்ல எடுக்க அலோவ் பண்றாங்களா அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அது யாருக்காவது தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் எவ்வளோ நாள் வரைக்கும் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நேத்தே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரைட்டீரியா நிறைய மூவ் ஆயிருக்கு. அதுக்கான சான்சஸ் ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அத மூவ் ஆகுதா இல்ல வந்து நார்மலா யார் வேணா அதை எடுக்க அலோவ் பண்றாங்களா அப்படிங்கிறத மட்டும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ ப்ரெடிக்ட் பண்ணி எவ்வளோ நாள் இது வரும் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து எஸ்சி கேட்டகரியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து ஒரு வேகன்சி இருக்கு ஈரோட்ல, அது மட்டும் இருக்கு. ஸோ ரெவென்யூ வந்து நிறைய ஜீரோ ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டேவே. நேற்றே வந்து 187 பேர் எடுத்ததுனால ரெவென்யூலாம் வந்து கம்மி தான். நான் ஆல்ரெடி ஸ்டெனோடைபிஸ்ட் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன். 1:3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் தான் இருக்கு. ஸோ நிறைய வேகன்சிஸ் கோர்ட் ஃபில் ஆகிறதுக்கு தான் நமக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கு. மற்றபடி கோர்ட் தான் வந்து 300+ வந்து இருக்கு. இருக்கிற அந்த 1000 வேகன்சிஸ்ல 300+ வந்து நமக்கு கோர்ட்ல தான் இருக்கு. ஸோ கோர்ட்ல வந்து நிறைய பேர் கிடைக்க சான்ஸ் இருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப மினிமமா இருந்துச்சு. அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டே, மீதி இருக்கிறது வந்து மண்டே வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு போறவங்க எஸ்சி யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈரோடு ரெவென்யூல ஒரு வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அது போக மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ நான் எங்கெங்க இருக்கோ அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கடலூர்ல ஒரே ஒரு வேகன்சி எஸ்சி ஜென்ரல்ல தான் இருக்கு. அது நம்ம யார் வேணா போனா எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜீரோ, மற்ற எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. ஈரோடு, திண்டுக்கல், தர்மபுரி, பிடிலாம் வந்து ஜீரோ ஆயாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம்ல வந்து ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. அது டிஸ்ட்ரிக்ட் வீடியோ கிரைட்டீரியா கீழே இருக்கு. அது ஜென்ரலா எடுக்க அலோவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு யாராவது சொன்னாதான் வந்து நமக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி அந்த ஒரு வேகன்சி, அதாவது பிடி காஞ்சிபுரம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வீடியோ எஸ்சிக்கு ஒரே ஒரு வேகன்சி வந்து இருக்கு. ஸோ மற்ற எல்லாமே கிருஷ்ணகிரி, கரூர், கன்னியாகுமரி எல்லாமே வந்து நேற்று ஜீரோ ஆயாச்சு. இது டீட்டெயில்டா மற்ற கிரைட்டீரியா எடுக்க விடுறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா வேகன்சியுமே வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி பிடி திருவண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வீடியோக்கு ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ நீங்க அந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு மண்டே யாராவது போறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதை சூஸ் பண்ணலாம். ஸோ பிடி காஞ்சிபுரம் ஒன்று இருக்கு, திருவண்ணாமலை ஒன்று இருக்கு, அது போக உதகை மண்டலம்ல ஒன்று இருக்கு, பிடி ஊட்டி. அந்த ஏரியா சுற்றி யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வேகன்சிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் திருப்பூர். திருப்பூர் நிறைய பேர் ஜெனரல் இருப்பீங்க. ஸோ அவங்க போனீங்கன்னா நாளைக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறவங்க இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறவங்க தாராளமாக வந்து இந்த வேகன்சி அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வீடியோக்கு ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி வந்து எஸ்சிக்கு. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே எஸ்சிக்கு. நான் ஒவ்வொரு கிரைட்டீரியாவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால எக்ஸல்லேயே கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ் வந்து இருக்கு. இது நாளைக்கு போகிறவங்க எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லோட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்ல டிபார்ட்மெண்ட்டும் கூட. ஸோ நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஜீரோ ஆயாச்சு. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஜீரோ ஆயாச்சு. பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ சிவில் சப்ளைஸ்ல ஒரு போஸ்டிங் இருக்கு எஸ்சிக்கு. ஸோ இது நீங்கள் நாளைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நாளைக்கே ஃபில் ஆகிடும். நாளைக்கு போகிறவங்களுக்கு தான் இதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ்ல 3 வேகன்சிஸ் இருக்கு சென்னையில். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஸோ அடுத்தது கமர்ஷியல் டேக்ஸ் மதுரை ஜீரோ ஆயாச்சு. திருச்சியில ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. சேலம் ஜீரோ ஆயாச்சு. வேலூர் ஜீரோ ஆயாச்சு. ஸோ அடுத்தது கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி இருக்கு எஸ்சிக்கு. ஸோ அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்ல ஒன்று இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் விங்ல ஒன்றும், ட்ரைனிங் விங்ல ஒன்றும், ஈச் ஒன் இருக்கு. ஸோ அது நாளைக்கு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு போகிறவங்க எடுத்துருவாங்க. நாளைக்கு போகிறவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. இது எல்லாமே நான் மண்டே போகிறவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மண்டே ஈவினிங்கே வந்து இது நான்
இன்னைக்கு லீவ் அப்படின்றதுனால தான் நான் இன்னைக்கு காலையில போஸ்ட் பண்றேன். இல்லாட்டி நான் ஒவ்வொரு டேவும் நான் உங்களுக்கு ஈவினிங்கே 2 வீடியோவுமே போஸ்ட் பண்ணிடுறேன். ஓவரால் எவ்வளோ இருக்கு, பிளஸ் நெக்ஸ்ட்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரி 0 ஆயாச்சு. ரெஸ்க்யூ டீம்ல ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் 0 ஆயாச்சு. ஹேண்ட்லூம் இருக்கு. ஸோ நாளைக்கு போறவங்க எஸ்சி யாராவது இருந்தீங்கன்னா ஹேண்ட்லூம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். ஈஸியா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அடுத்து இந்து ரிலீஜியஸ்ல 1 இருக்கு. இந்த இந்து ரிலீஜியஸ் எடுக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து செக்ரட்டரியேட் தான் போடுறதா சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து சென்னை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா இந்து ரிலீஜியஸ் எடுத்துக்கோங்க. வெளியே போடவும் சான்சஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா சென்னையில போறதுக்கு செக்ரட்டரியேட்ல போறதுக்கு தான் அதிகமா சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்கு. இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் 0 ஆயாச்சு. லேபர் டிபார்ட்மெண்ட்ல 2 இருக்கு. இது ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். நாளைக்கு மார்னிங் போறவங்க யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா லேபர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. லேபர், ஹேண்ட்லூம், ரெவென்யூ இதெல்லாம் வந்து மார்னிங் போறவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 0 ஆயாச்சு. லீகல் ஸ்டடிஸ் 0 ஆயாச்சு. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இதுல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 23 வேகன்சிஸ் இருக்கு. இன்கேஸ் ஸ்பெஷல் கிரைட்டீரியா கொடுக்காட்டி கூட 15 இருக்கு. இதை வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி லெட்டர் கொடுத்து உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது என்சிசி 0 ஆயாச்சு. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 7 வேகன்சி வந்து இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே நீங்க வந்து எடுக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் அது நல்ல டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் 0 ஆயாச்சு. ஸோ ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதில் 1 இருக்கு. இதை நீங்கள் எடுக்கலாம். இது ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்க சான்சஸ் கம்மி. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் ஆஃபீஸில் தான் வந்து நம்ம போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது வந்து சென்னையில் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சென்னை தான் வேணும் அப்படின்றவங்க இந்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்கு. அடுத்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் 0 ஆயாச்சு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அடுத்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்ல 1 இருக்கு. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல 2 இருக்கு. சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ல 1. தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஆயாச்சு. டெக்னிக்கல் எஜுகேஷன்ல 3 இருக்கு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 1. இது நாளைக்கு மார்னிங்கே முடிஞ்சிடும். விஜிலன்ஸ் கேட்டிருந்தீங்க. விஜிலன்ஸ் வந்து எஸ்சிக்கு 1 வேகன்சி இருக்கு. ஸோ அடுத்தது ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல 7 வேகன்சிஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல 2, கடலூர்ல 2, தர்மபுரியில 2, திண்டுக்கல்ல 1, ஈரோட்ல 1, கரூர்ல 1 இருக்கு. கன்னியாகுமரி, மதுரை அண்ட் நாகப்பட்டினம் 0 ஆயாச்சு. நாமக்கல்ல 4, பெரம்பலூர் 0 ஆயாச்சு. புதுக்கோட்டையில 1 இருக்கு. ராமநாதபுரம் 0 ஆயாச்சு. சேலம்ல 2 இருக்கு. நான் சொல்றது எல்லாமே எஸ்சிக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சிவகங்கைக்கு 2 இருக்கு. தஞ்சாவூர் 2, தேனி 1, திருவள்ளூர் 1. அடுத்தது திருநெல்வேலியில 1 வேகன்சி இருக்கு. தூத்துக்குடிக்கு 1, திருவண்ணாமலைக்கு 1, திருச்சியில 2, ஊட்டியில 1 வேகன்சி இருக்கு. இது எல்லாமே கோர்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே கோர்ட் தான். ஸோ நாளைக்கு கழிச்சு பார்த்தீங்க, அதாவது மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே ஃபில் ஆகிறது எல்லாமே நமக்கு கோர்ட் மட்டும் தான் இருக்கும். சோஷியல் டிஃபென்ஸ்லாம் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இங்க பாருங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. கிருஷ்ணகிரி 0 ஆயாச்சு. திருப்பூர் 0 ஆயாச்சு. கோர்ட்டுமே வந்து இப்போ நிறைய மூவ் ஆயிடுச்சு. திருப்பூர்ல நேற்று எடுத்திருக்காங்க. ஏன்னா ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் 0 ஆயாச்சு. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 0 ஆயாச்சு. டவுன் பஞ்சாயத்து 0 ஆயாச்சு. சுகர் டிபார்ட்மெண்ட் 0 ஆயாச்சு. டவுன் பஞ்சாயத்து காஞ்சிபுரம் 0 ஆயாச்சு. கமர்ஷியல் டாக்ஸ் ஈரோடுல 1 வேகன்சி இருக்கு. மற்றபடி தமிழ் டிபார்ட்மெண்ட் டூரிசம் எல்லாமே வந்து 0. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து 0 ஆயாச்சு. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஃபெடரல் ஹைகோர்ட் சென்னைக்கு 1 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஹைகோர்ட் சென்னையில் 12 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ சென்னை இருக்கவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சென்னையிலேயே வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு கோர்ட்ல 2 வேகன்சி இருக்கு. தர்மபுரியில 1 இருக்கு. திண்டுக்கல்ல 1 இருக்கு. மதுரையில 2, ராமநாதபுரம் 1, தஞ்சாவூர்ல 2. ஸோ மற்ற எல்லாமே தூத்துக்குடி, திருவண்ணாமலைலாம் ஆல்ரெடி 0 ஆயாச்சு. திருச்சியில 1 இருக்கு. ஊட்டியில 2 இருக்கு. ஸோ மற்ற எல்லாமே கிருஷ்ணகிரியில 2. ஸோ இவ்வளோதான் வந்து எஸ்சிக்கு.
ஸோ அடுத்து நான் எஸ்டிக்கும் எம்பிசிக்கும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஆல்ரெடி 2 க்ரைட்டீரியாவுக்குமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ரெவென்யூ டெஸ்டிமேட் கோயம்புத்தூரும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட வேகன்சி எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கும் எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரே ஒரு வேகன்சி வந்து இருக்குது. ஸோ ஈரோட்டில் இருக்கவங்களுக்கு எஸ்சிக்கும் ஒன்று இருக்குது, எம்பிசிக்கும் ஒன்று இருக்குது. எஸ்சிக்கு வந்து 0. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 0 ஆயாச்சு, கிருஷ்ணகிரி 0 ஆயாச்சு, மதுரை 0 ஆயாச்சு 2 க்ரைட்டீரியாக்குமே, பெரம்பலூர் 0, ராமநாதபுரம் 0, ரெவென்யூ அண்ட் சேலம் 0. இதோட நமக்கு வேகன்சி எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். ரெவென்யூ அண்ட் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் திண்டுக்கல்ல எம்பிசிக்கு ஒரு வேகன்சி வந்து இருக்கு. அதோட எம்பிசிக்கு இன்னொரு வேகன்சி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், பிடி திருவள்ளூர். நாளைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சுற்றி யாராவது இருக்கீங்க, எம்பிசி போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி, எம்பிசிக்கு ஊட்டியில் ஒன்று இருக்குது, எஸ்டிக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் வரும்போது அந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ அடுத்து எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் திருப்பூர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஒன்று இருக்குது. இது ஜென்ரலில் தான் இருக்குது, யார் வேணால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் 5 வேகன்சி எம்பிசிக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிமே வந்து நாளைக்கு போகிறவங்க எடுக்கலாம். நாளைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணுன்றவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் தான் எடுப்பாங்க. மற்றபடி ஜென்ரலாக இருக்கிறது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க நமக்கு இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ அடுத்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சப்ளைஸில் ஒன்று இருக்குது, அது ஜென்ரலில் தான் இருக்குது, யார் வேணால் எடுக்கலாம். ஸோ அடுத்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கமர்ஷியல் டேக்ஸில் 3 வேகன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் 0 ஆயாச்சு, மதுரைலாம் வந்து 0 ஆயாச்சு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் வேலூரில் எம்பிசிக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இதில் எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் எஸ்டிக்கு ஒரு வேகன்சியும் எம்பிசிக்கு ஒரு வேகன்சியும் இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் 0 ஆயாச்சு. எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் எஸ்டிக்கு ஒரு வேகன்சியும் எம்பிசிக்கு ஒரு வேகன்சியும் இருக்குது. ஸோ அடுத்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசிக்கு 3 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம்ஸில் எம்பிசிக்கு ஒரு வேகன்சி இருக்குது, இந்து ரிலீஜியஸ் ஒரு வேகன்சி. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசிக்கு ஒரு வேகன்சி இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட் 2 இருக்குது. நாளைக்கு மார்னிங் போகிறவங்க எம்பிசி யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லேபர் எடுங்க. லேபர் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும், நல்லா இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ லேபர் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அடுத்து நிறைய வேகன்சிஸோட இருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த். இது டைபிஸ்ட்லேயுமே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து நிறைய வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க. இந்த தடவை இதுதான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 2 இருக்குது, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 24 வேகன்சிஸ் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இருக்குது, இது நீங்கள் எடுக்கலாம். ஸோ அடுத்து என்சிசியில் 0 ஆயாச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 7 இருக்குது, எம்பிசிக்கு. எஸ்டிக்கு 1 இருக்குது. ஸோ அடுத்து பப்ளிக் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனில் 2 இருக்குது. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எம்பிசிக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையில் போஸ்டிங் போட நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எம்பிசிக்கு 3 இருக்குது. ஸோ இப்போ ஸ்கூல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் தான் போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிஓ ஆஃபீஸ் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸ்டெனோ. அது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சிஸ் இருக்குது எம்பிசிக்கு. ஸோ அப்புறம் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. சர்வே அண்ட் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சிஸ் வந்து இருக்குது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 1 இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு போகிறவங்க விஜிலன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளையோட 0 ஆகிடும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பேடர் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயாச்சு சென்னை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் சென்னையில் நிறைய வேகன்சி இருக்குது. எம்பிசிக்கு. எஸ்டிக்கு 0 ஆயிடுச்சு. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சென்னை சுற்றி இருக்கவங்க இந்த எடுத்துக்கலாம். ஜட்ஜ் பார்த்தீங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, எம்பிசிக்கு 2, எஸ்டிக்கு 0. கடலூர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, தருமபுரி 2 இருக்குது. அடுத்தது கன்னியாகுமரியில் 1 இருக்குது, மதுரையில் 1. எஸ்டிக்கு இது எல்லாமே 0. நான் எஸ்டிக்கு வரும்போது கரெக்டாக சொல்லிடுறேன். நாமக்கல்ல 2 இருக்குது, புதுக்கோட்டை 1, ராமநாதபுரம் 1, சேலமில் 1, சிவகங்கையில் 1, தஞ்சாவூரில் 3, அதுக்கப்புறம் தேனியில் 1, திருவள்ளூரில் 2. ஸோ திருவள்ளூர் சென்னை சுற்றி இருக்கவங்க போனீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் 1,
திருச்சியில் 2 எம்பிசிக்கு. இதோட எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்டி எல்லாமே நாளைக்கு நிறைய பேருக்கு இருக்காது, லாஸ்ட்டில் தான் வருவாங்க. ஸோ இருந்தாலும் நான் அப்போ அந்த டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் நாளைக்கு போகிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் அதையும் கவர் பண்ணுறேன். ஸோ எம்பிசி வேலூரில் 2 இருக்குது, விழுப்புரம் 1, விருதுநகர் 1, ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. இதுவுமே இட் இஸ் வெரி சிமிலர் டு கோர்ட் தான். வேணும்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம், சென்னையில் இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஹைவே அண்ட் போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் 1, இது எம்பிசிக்கு. ஈரோடு, இது கமர்ஷியல் டேக்ஸ் ஈரோடில் 1 இருக்குது. தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. தமிழ் டெவலப்மெண்ட் எடுத்திங்கன்னா சென்னை, தஞ்சாவூர்லாம் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எஸ்டிக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எஸ்டிக்கு ஹிந்து ரிலீஜியஸ் இருக்குது. ஹிந்து ரிலீஜியஸில் 1 இருக்குது எஸ்டிக்கு. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி எஸ்டிக்கு அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு நேற்று 0 ஆயாச்சு. எஸ்டிக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் 1 இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் 1 இருக்குது. இது எல்லாமே எஸ்டிக்கு தான். எம்பிசிக்கு இது எல்லாமே 0 ஆயாச்சு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 1 இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ்டிக்கு 1 இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹைகோர்ட் சென்னையில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் சென்னை பார்த்தீங்கன்னா 11. சென்னையில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. எம்பிசி நாளைக்கு போகிறவங்க சென்னை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் செங்கல்பட்டில் 3 இருக்குது. தருமபுரியில் 2 இருக்குது. அடுத்தது பிரின்சிபல் ஜட்ஜ் தஞ்சாவூரில் 1 இருக்குது. ஊட்டியில் 1 இருக்குது எம்பிசிக்கு. எஸ்டிக்கும் எம்பிசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரமில் எஸ்டிக்கு 1, எம்பிசிக்கு 2 வந்து இருக்குது. அடுத்தது கிருஷ்ணகிரியில் 2. அவ்வளோதான். இதோட மற்ற எல்லாம் 0 ஆயாச்சு. ஸோ எஸ்டி, எஸ்சி, எம்பிசி வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிசி ஜென்ரலாக பார்த்துடலாம். பிசிஎம் ஜென்ரலும் பார்த்துடலாம். பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாளைக்கு வரமாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால் இந்த 2 க்ரைட்டீரியாவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் 2த்துலையுமே 0 ஆயாச்சு. ஜென்ரல்லையும் 0 ஆயாச்சு, பிசிலையும் 0 ஆயாச்சு. கோயம்புத்தூர் இது எல்லாமே 0. எங்கே வேக்கன்சி இருக்கோ நான் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய டிபார்ட்மெண்ட் நேற்றே வந்து 0 ஆயாச்சு. ஓகே, பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிடி தர்மபுரியில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் பிடி கிருஷ்ணகிரியில் 1 இருக்குது. ஜென்ரல் இது எல்லாமே 0 ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிடி நாகப்பட்டினத்தில் 1 வேக்கன்சி வந்து இருக்கு. அது எல்லாமே 0 ஆயாச்சு. ஜென்ரலில் பிடி ஊட்டி வந்து 1 வேக்கன்சி இருக்கு. பிடி ஊட்டியில் 1 வேக்கன்சி இருக்கு ஜென்ரலில். அப்புறம் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சி வந்து இருக்கு. அக்ரியில் 1 இருக்கு. பிசியில் ஜென்ரலில் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. ஓகே, ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பிசியில் 1 இருக்கு, ஜென்ரலில் 1 இருக்கு. சிவில் சப்ளைஸில் பிசியில் 1 இருக்கு, ஜென்ரலில் 1 இருக்கு. அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 1 வேக்கன்சி இருக்குது. அது ஆர்த்தோ ஸ்பெஷல் கிரைட்டீரியாஸ் தான் இருக்குது. ஸோ அது கமர்ஷியல் டேக்ஸ் சென்னையில் ஜென்ரலில் 1 இருக்குது. பிசியெல்லாம் நேற்றே முடிஞ்சாச்சு. ஸோ கோயம்புத்தூர் டிவிஷன் நேற்றே முடிஞ்சாச்சு. எல்லாமே வந்து 0 ஆயாச்சு. ஓகே, கோஆபரேட்டிவ் சொசைட்டி பிசிக்கு 1 இருக்குது, ஜென்ரல் ஆல்ரெடி 0 ஆயாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து ஜென்ரலில் 1 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரல் டிஸ்ட்ரிக்டில். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு 2 இருக்குது, ஜென்ரலில் 1 இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் ட்ரைனிங் விங்கு 0 ஆயாச்சு. அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிசியில் 5 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரல்லையும் 5 வேக்கன்சி வந்து இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் ஆசை இருக்கவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும், ஃபீல்டு ஒர்க் இருக்காது. அதனால வந்து நீங்கள் தைரியமாக எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சூஸ் பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட் இதில் ப்ரெஷர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேம் சேலரி, சேம் எக்ஸ்போஷர், சேம் ப்ரமோஷன் அப்படிதான் இருக்கும். ஸோ பப்ளிக் இன்ட்ராக்ஷன் சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பிரச்சனை. மற்றபடி நம்ம போகிறோம் அஃபிஷியல் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு லேடிஸ் மாதிரியே இருக்கவங்களுக்கு இந்த எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சேம் தான். ஸோ அதனால நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ அடுத்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமில் ஒன்று இருக்குது, பிசிக்கும். ஜென்ரலில் 2 இருக்குது, பிசியில் 1 இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிசியில் 2 இருக்குது, ஜென்ரலில் 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ஸ் நிறைய இருக்குது. நாளைக்கு போகிறவங்க ஹேண்ட்லூம்ஸ் எடுங்க. நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். 2 வந்து பிசிக்கு இருக்குது, 4 ஜென்ரலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு முடிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. ஸோ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் வந்து நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே டைப்பிஸ்ட்லையுமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து நிறைய இருந்தது. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து போகும், ஒரு 4-5 நாள் போகும். என் பிசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 39 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 40 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு 3 டேஸ்க்கு வந்து கண்டிப்பாக மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அவைலபிளாக தான் இருக்கும். அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 13 இருக்குது. இதில் வந்து ஜென்ரலில் வந்து 11 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பிசியில் 0 ஆயிடுச்சு, ஜென்ரலில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 4 இருக்குது. இதில் வந்து 3 இருக்குது ஜென்ரலில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 2 வந்து பிசியில் இருக்குது. ஒரு 4 வேகன்சி வந்து ஜென்ரலில் இருக்குது. ஸோ அடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன் பிசிக்கு வந்து 4 இருக்குது, ஜென்ரல்லையும் 4 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 0 ஆயாச்சு, விஜிலன்ஸ் வந்து 0 ஆயாச்சு. சென்னையில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. ஹைகோர்ட் சென்னையிலையும் வந்து பிசிக்கு நிறைய இருக்குது. நாளைக்கு போகிறவங்களுக்கு சென்னை சுற்றி இருந்தால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல்லையுமே வந்து வேகன்சிஸ் இருக்குது, 9 வேகன்சி வந்து இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி இருக்குது பிசிக்கு. ஜென்ரலில் ஒரு 4 வேகன்சி இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கவங்க போகிறீங்க அப்படின்னா கோர்ட் வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ கோர்ட் எதில் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஈரோடில் இருக்குது, தர்மபுரியில் இருக்குது. 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் 0 ஆயாச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் நாகப்பட்டினம் இருக்குது, நாமக்கல் இருக்குது, புதுக்கோட்டை இருக்குது பிசிக்கும் ஜென்ரலுக்கும். சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல்லையும் இருக்குது, பிசிலையும் இருக்குது. ஸோ பிசி ஜென்ரல் இருக்கவங்க பயப்பட தேவையில்லை. திருச்சிராப்பள்ளி 2 இருக்குது, ஊட்டி இருக்குது, வேலூர் இருக்குது. எல்லாமே கோர்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வேகன்சிஸ் இருக்குது. 0 ஆனது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி 0 ஆயாச்சு, திருப்பூர் 0 ஆயிருக்கு. மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 0 ஆயாச்சு. இதெல்லாம் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்லாம். பிசி ஜென்ரல் 2மே 0 ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கோர்ட் எல்லாமே இருக்குது பிசிக்கு. அது போக சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பிசிஎம் எஸ்சிஏ வந்து நீங்கள் லேட்டாக போகிறதுனால நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர டேஸில் உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் நாளைக்கு போனாலும் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எதெல்லாம் அலோகேட் ஆச்சோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.